ஹாய், வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னாக்கா 5:30 தான் ஆகுது. எத்தனை மணி? நம்ம 5:37 தான் ஆகுது. ஆனால் வந்து ஒடிசாவில் வந்து இது பனிக்காலங்கிறனால வந்துட்டு சீக்கிரமாகவே இரவாயிடுது, அதான் நைட் ஆகிடுது. பாருங்கள், இப்போ நான் நிற்கிற லைட் போட்டு தான் நின்றுட்டுருக்கிறேன். நான் உங்களுக்கு வெளில போய் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சீக்கிரம் வந்து இருட்டாகுது அப்படிங்கிறது, இரவு பொழுது வருதுன்ட்டு. ஏன்னா பனிக்காலங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துடுது. இந்த சைடில் வந்து மேற்கு இருக்கிறனால சீக்கிரமாக வந்துட்டு மறைஞ்சிடுதா சூரியன், அதனால சீக்கிரமாக இருட்டாயிடுது. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, இது இங்கே ஒத்தையடி பாதை பின்னாடி சைடில் ஃபுல்லாக மணியை பாருங்கள். மணி கிடத்துல 5:40 தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊரை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக இருட்டு தான், லைட்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி. மணி பார்த்தீங்கன்னாங்களா 5:40 தான் ஆகுது. ரொம்ப நேரமெல்லாம் ஒன்றும் ஆகவே இல்லை. இந்த 5:40க்கே வந்துட்டு எப்படின்னாக்கா இவ்வளோ இருட்டாயிடுச்சு. பாருங்கள், எங்கள் தெருவில் உள்ளவங்க இங்கெல்லாம் வந்துட்டு விறகு வச்சு நெருப்பு மூட்டி பக்கத்தில் வந்து குளிர் காஞ்சிட்ருக்காங்க. வாங்க காட்டுறேன் பாருங்கள். நெருப்பு மூட்டி இருக்காங்களா, தீ மூட்டி இதில் வந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. துவக்கு தெக்கையிலிட்டு வரோம். சாயங்காலம் 5:40 தான் ஆகுது. அதே இது நம்ம ஊர்லனாக்கா இந்த குளிர்காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் கூட இருட்டு ஆகாது. ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. எல்லாம் இப்படி சுற்றி உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிறைய விறகு வச்சு தீ மூட்டி குளிர் காயிறதான் சாயங்காலத்தில். சாயங்காலம் காலைல 5 மணி 5:30க்கெலாம் வந்துட்டு 4 மணிக்கெலாம் இங்கே வந்து மக்கள் வந்து முழிச்சிடுறாங்க. விடிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தீ மூட்டி தான் குளிர் காயிறாங்க.